Today's topic is Geography, first unit, Rocks and Soil. So all you know what is rock and soil. So here, what is given here? Learning object. Why we are going to learn about rocks and soil is to understand the nature of a rock and their types and uses. So rock na என்ன, அது எத்தனை டைப்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். டு ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக். ஸோ ஒரு ராக்கை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த இப்போ நம்ம வெளியே போகிறோன்னா அங்கே பார்த்தா ஓகே இது இந்த டைப் ஆஃப் ராக் அந்த டைப் ஆஃப் ராக் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நமக்கு படிக்க போகிறோம். நெக்ஸ்ட், டு ஸ்டடி அபவுட் த நேச்சர் ஆஃப் சாயில் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன். ஸோ சாயில்னால் என்ன, அதில் என்னென்ன காம்போசிஷன் மிக்சர் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாயில் கன்சர்வேஷன். ஸோ சாயிலை வந்து நான் இப்போ எப்படி கன்சர்வ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அது எவ்வளோ கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டுட்? ஓகே. ராக்னா என்ன, ராக்னா பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஸோ ராக் மீன்ஸ் ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரோட்டில் எங்கேயாவது வெளியே போகும்போது வரும்போது இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இன் லோயர் கிளாஸ் வி ஹாவ் ஸ்டடிட் அபவுட் 4 realms of the earth, நேம்லி லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர். ஸோ நீங்கள் லோயர் கிளாஸில் வந்து இந்த 4 இதுவை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸ்பியர் அதாவது ஏர்த்தோட 4 பார்ட்ஸ், 4 லேயர்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் ஒரு லேயர் என்னது, லித்தோஸ்பியர். ஸோ லித்தோஸ்பியர்னு வந்து என்னது அப்பர் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் தான் வந்து லித்தோஸ்பியர் சொல்லுவாங்க. ஸோ இந்த லித்தோஸ்பியர் வந்து எப்படி இருக்குன்னா, கம்போசிட்ஸ் ஆஃப் ராக் அண்ட் அன்கான்சாலிடேட்டட் மெட்டீரியல்ஸ். ஸோ இது ஃபுல்லாகவே ராக் இருக்கிற இந்த ராக் சர்ஃபேஸை வந்து லித்தோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லிட்ரலி அதாவது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம லிட்ரலாக வந்து இல்லை இது மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, லித்தோஸ்பியருக்கு த ஸ்பியர் ஆஃப் அ ராக் அப்படின்றது தான் லித்தோனா ராக். ஓகேவா? லித்தோனா ராக் அப்படின்றது தான் லித்தோஸ்பியர் அப்படின்றது அங்கே கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டுட்? So first topic is a rock. Okay, so what is rock means? A rock are the solid minerals materials form a part of a surface of the earth and other similar plant. ஸோ ராக்னா என்னென்னா ஒரு சாலிட் மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ்னால் எல்லாத்துக்கும் என்னன்றது தெரியும், சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, கனிமலம் சொல்லுவாங்க. ஸோ அந்த எல்லாமே சாலிடாக இருக்கிறத ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ராக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நேச்சுரல்லே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசோர்ஸஸ் அண்ட் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த சாலிட் ஸ்லேட். அது எப்படி இருக்குன்னா ஒரு சாலிடான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? இட் மே ஹார்ட் ஆர் சாஃப்ட் இன் நேச்சர். அது வந்து எய்தர் ஹார்டாகவும் இருக்கலாம், சம் இது வந்து சாஃப்டாகவும் இருக்கலாம் நேச்சராக. ஓகேவா? அண்ட் எஸ்டிமேஷன் ரிவீல்ஸ் தட் தே ஆர் 2000 different types of minerals found on the earth, out of which only 8 basic minerals commonly found all over the earth. ஸோ மொத்தம் வந்து நமக்கு வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் நம்ம ஏர்த்தில் ஃபவுண்ட் ஆகிருக்குதுன்னா 2000 டைப் ஆஃப் மினரல்ஸ் நம்ம ஏர்த்தில் இருக்குதான். ஸோ அதில் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது வந்து வெறும் 8 டைப்ஸ் தான் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மினரல்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் சப்ஸ்டன்ஸ் விச் எக்ஸிஸ்ட்ஸ் இன் நேச்சர். ஸோ மினரல்ஸ்னால் நத்திங், மினரல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், கெமிக்கலான ஒரு பொருள், கெமிக்கல்னால் உருவான ஒரு பொருள். அது வந்து நேச்சராக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் பேஸ்டான ஒரு பொருளை தான் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். they may occur either in the form of elements or components. ஸோ அது வந்து எலமெண்ட்டாவோ இல்லை காம்பனண்ட்டாவோ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ராக் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க அக்கார்டிங் டு தேர் ஃபார்மேஷன். அதோட நேச்சர், அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து இக்னோஷியஸ் ராக், இன்னொன்று வந்து செடிமெண்ட்ரி ராக் அண்ட் இன்னொன்று வந்து மெட்டாஃபரிக் ராக். அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் இக்னோஷியஸ் ராக்ஸ். ஸோ இக்னோஷியஸ் ராக்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரசிவ் இக்னோஷியஸ் ராக் அண்ட் இன்டர்சிவ் இக்னோஷியஸ் ராக். எக்ஸ்ட்ரசிவ் இக்னோஷியஸ் ராக்னால் என்னென்னா
Can you visualize the lava comes out from the volcano? ஸோ வேல்கனோலேருந்து லாவா வரதை பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து extensive igneous rock. Lava is actually a fiery red molten magma comes out from the interior of the earth on its surface. ஸோ லாவான்றது என்ன? ஸோ உள்ளேருந்து அந்த மவுண்டன்லேருந்து ஒரு லிக்விட் ஃபார்மாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெல்ட்டு ஃபார்மாக மேக்மா வந்து மெல்ட் ஆகி வெளியே வரதை லாவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தட் இஸ் லாவா. ஸோ ஆஃப்டர் ரீச்சிங் த earth surface the melted materials get solidification and form a rocks. The rocks formed in such way on the crust are called extrusive igneous rock. அதாவது அந்த மெல்ட்டான லாவா வெளியே வந்து அதுக்கப்புறமா அது வந்து சாலிட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த earth சர்ஃபேஸில் வந்து சாலிட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த சாலிடான ராக்கை தான் வந்து இக்னோஷியஸ் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபைன் கிரைன்ட் அண்ட் கிளாஷி இன் த நேச்சர் டியூ டு ரேப்பிட் சாலிடிஃபிகேஷன்ஸ். ஸோ இது வந்து எப்படி நேச்சராக எப்படி தான் இருக்கணும்னாக்கா ஃபைன் கிரைண்டாக இருக்குமா, அதாவது ரொம்ப வந்து இதுவாக இருக்குமா, அதாவது நைஸாக இருக்குமா. ஓகேவா? அது வந்து ரொம்ப ரஃப்பாலாம் இருக்காதா, ரொம்ப நைஸாக இருக்குமா. அதே மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கிளாஸியாக இருக்குமா, பலன்னு இருக்குமா. எதுனால ரேப்பிடாக வந்து அது அகெயின் அண்ட் அகெயின் அந்த லாவா வெளியே வந்து சாலிடிஃபிகேஷன் ஆகிறனால. ஓகேவா? பாசால்ட் ஃபவுண்ட் இன் த நார்த் ஈஸ்ட் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி பெனின்சுலா இந்தியா இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் டைப் ஆஃப் ராக்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் ராக்கோட எக்ஸாம்பிள் எதுனாக்கா பாசால்ட். ஸோ அது எங்கே இருக்குதுனாக்கா வெஸ்டர்ன் பெனின்சுலார் இந்தியா. வெஸ்ட் சைட் பெனின்சுலார் இந்தியானா நம்மளோட என்ன சொல்கிறது, அந்த குஜராத்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைடில் இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து பெனின்சுலார் சொல்லுவோம். அந்த பெனின்சுலார் இந்தியாவோட வெஸ்ட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து intrusive igneous rock. So the molten magma sometimes cool down deep inside the earth crust and become solid. These rocks formed in this way called intrusive igneous rock. So இந்த நம்ம மேக்மா காமிச்சேன் இல்லையா? ஸோ அது வந்து வெளியே வந்து சாலிட் ஆச்சுன்னா அது வந்து எக்ஸ்ட்ரசிவ் igneous rock. அதுவே வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உள்ளேயே அந்த ராக் வந்து அந்த மவுண்டெயின்குள்ளேயே வந்து அந்த மேக்மா வந்து சாலிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த ராக்கை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா intrusive igneous rock அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ஸ் த கூல் டவுன் ஸ்லோலி அண்டு ஃபார்ம் கிறிஸ்டல். ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து கூல் டவுன் ஆகும், ஃபாஸ்ட்டாலாம் கூல் டவுன் ஆகாது. ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு டைப் ஆஃப் கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் தே ஆர் கால்ட் கிறிஸ்டலைன்ஸ் ராக். ஸோ இதனால் இது வந்து கிறிஸ்டல் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்டலைன் ராக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த intrusive ராக்ஸ் ஆர் டூ டைப்ஸ். இதுவே வந்து என்ன சொல்கிறாங்க, ரெண்டு டைப்ஸ் இருக்குன்றாங்க. ஒன்று வந்து புல்டோனிக் ராக், அனதர் ஒன் வந்து ஹைப்பர்பேசல் ராக் அப்படின்றாங்க. த டீப் சீட்டட் ராக்ஸ் ஆர் கால் புல்டோனிக் ராக். அதாவது அந்த ராக் சொன்னேன் இல்லையா, நான் அந்த புல்லையே கூல் ஆகும்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அது வந்து கீழேயே, அதாவது டீப்பில் லாஸ்ட்லேயே வந்து அது கூல்டாகி இது பண்ணுறத வந்து புல்டானிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் த ஒன் ஃபார்ம்ட் அட் ஷாலோ டீப் ஆர் கால்ட் ஹைப்பர்சல் ராக். ஸோ இந்த ஹைப்பர்சல் ராக் என்னென்னா ரொம்ப டீப்பாக, அதாவது அந்த வால்கனோ ஸ்டார்ட் ஆகுது பற்றியா, மேக்மா ஸ்டார்ட் ஆகுது பற்றியா, அங்கேயே அது டீப்பில் வந்து இதுவாச்சுன்னா அதை வந்து ஹைப்பர்பேசல் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கிரானைட், டியோரட் அண்டு கேப்ரோ. இதுதான் வந்து இந்த டைப் ஆஃப் ராக்கோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ அண்ட் சம் மேஜர் ஆக்டிவ் வால்கனோஸ் மவுண்ட் வெசூவி, Mount Stromboli and Mount Etna in the Italy, Mauna Loa and Mauna Kea in Hawaii Islands. Hawaii Islandல வந்து இன்னும் வந்து some active volcanoes இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் படுத்திருப்பீங்க volcanoes, டைப்ஸ் ஆஃப் volcanoes. ஸோ அதில் ஆக்டிவ் volcanoes வந்து இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
Understood? So next topic வந்து sedimentary rock. Sedimentary rock means the word sedimentary has been derived from the Latin word sedimentum, means settle down. அதாவது sedimentary வந்து லாட்டின் வேர்ட்லேருந்து sedimentum அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து எடுத்த வேர்டு தான் sedimentary rock. இந்த sedimentum அப்படின்னா என்னென்னா செட்டில் டவுன், அதாவது கீழே போய் செட்டில் ஆகிறது தான் sedimentum அப்படின்னு சொல்லுவாங்க. The sedimentary rocks are found by the sediment derived and deposit by various agents. ஸோ இந்த செடிமெண்ட்ரம்னா எப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பை வாட்டர் வேவாக வந்து அது வந்து அடிச்சுட்டு வந்து அது ஒரு இடத்துல வந்து செட்டில்ட் ஆகும். ஸோ அது லேயர் மேலே லேயராக ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து அந்த ராக்ஸோ இல்லை ஒரு மட்டோ வந்து அடிச்சுட்டு வந்து அது ப்ரெஷர்னாலேயோ இல்லை டெம்பரேச்சர்னாலேயோ அது ஒரே இடத்துல செட்டில் ஆகி ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் இறங்க அது வந்து ஒரு ராக் இதில் பேஸில் கன்வெர்ட் ஆகும். ஸோ அது இந்த செடிமெண்ட்ரம் ராக்கை வந்து இன்னொரு இது சொல்லுவாங்க லேயர்டு ராக். ஸோ இது வந்து மெனி லேயர்ஸாக இருக்கும், லேயராக இருக்கும். அதனால் இதை வந்து லேயர்டு ராக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. Understood? ஸோ மேலே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் செடிமெண்ட்ரம் ராக். த செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நேச்சர் ரிசோர்ஸஸ் லைக் கோல், ஆயில் அண்ட் கேஸஸ். ஸோ இந்த செடிமெண்ட்ரி ராக் எதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரிசோர்ஸஸ் அப்படின்றாங்க. எப்படின்னா கோல், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபார்ம் ஆகுறது இந்த மாதிரி செடிமெண்ட்ரம் ராக் இருக்கிற மோஸ்ட் பிளேஸில் தான் இந்த இது ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா தே ஹாவ் மினி லேயர். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அது லேயர்னால் ஒன்றுக்கு மேலே ஒன்றா லேயராக இருக்கும். தே ஆர் நான் கிறிஸ்டலைன் ராக். இது வந்து கிறிஸ்டல் மாதிரி இருக்காது, நான் கிறிஸ்டலைன். ஓகேவா? இது வந்து கிறிஸ்டல் மாதிரி பலன்லாம் இருக்காது. தே கண்டெயின் ஃபாசில். ஸோ இது வந்து எப்படின்னா ஃபாசில், அதான் படிமம் சொன்னேன் இல்லையா, அது வந்து இருக்கும். பிகாஸ் ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு மேலே ஏதோ ஒரு அனிமலோட போனோ இல்லை ஒரு ஏதோ ஒரு இது இருந்ததுன்னா அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வரும்போது அது வந்து அந்த டெப்த்தில் அந்த ப்ரெஷரில் வந்து அப்படியே நிற்கும். ஸோ அது வந்து அதனால அது ஃபாசிலாக கன்வெர்ட் ஆகும். தே ஆர் சாஃப்ட் அண்ட் கெட் எராட் ஈஸிலி. ஸோ இது எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் தென் எராடுனாக்கா அரிக்கும், ஈஸியாக வந்து அரிக்கலாம். அதாவது தண்ணி ஒரு இடத்துல அது ஃபோர்ஸாக போச்சுன்னா ரொம்ப நாளைக்கு போச்சுன்னா அதில் வந்து ஒரு பாத் மாதிரி ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் எராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாரு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. ஸோ அது வந்து ஒரு ஹில்லி ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து பை த வாட்டர் வேவோ இல்லை ஏராவோ அது வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி வரும். கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அடுத்த கொஞ்சம் பீரியட் காலம் கழிச்சு இன்னொரு லேயர் இப்படியே வந்து சீ லெவலில் வந்து அது டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து செடிமெண்ட்ரி ராக் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஃபார்மேஷன். இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? Understood? The oldest sedimentary rocks of the world has been identified in the Greenland and estimated as 3.9 பில்லியன் இயர் ஓல்டு. ஸோ இருக்கிறதுலே இந்த உலகத்துலேயே ரொம்ப ஓல்டான செடிமெண்ட்ரி ராக் எங்கே இருக்குதுன்னா கிரீன்லேண்டில் இருக்கான். ஸோ அதுக்கு கால வருஷம் எவ்வளோனா 3.9 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே அது வந்து அங்கே அந்த செடிமெண்ட்ரி ராக் இருக்குதான். Understood? So next topic is sedimentary rock, types of sedimentary rock. So அதில் first one வந்து organic sedimentary rocks. These rocks are formed as a result of the decomposition of dead plants and animals. It contains fossil chalk, talc, dolomite and limestone rocks are of this character. So this organic sedimentary rock என்னன்னா dead plants-ஓட dead அந்த செத்து போன பிளான்ஸு, அனிமல்ஸு அதெல்லாமே வந்து ஒன் பை ஒன் வந்து அப்படியே லேயராக அது அப்படியே ப்ரெஷர்னால் அப்படியே இதுவாகிறத செடிமெண்ட்ரி ராக் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி சாக்கு, டால்கம் பவுடர், லைம் ஸ்டோன்ஸ் அதெல்லாமே வந்து இந்த ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்கில் சேரும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக். ஸோ தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் தி disintegration of igneous and metamorphic rocks. The nature agent erode the transport these rocks and dispose them at the same place. ஓகேவா? ஸோ அதே இது மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்னா என்னென்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் அதே தான் இக்னோஷியஸ் ராக்கும்
மெட்டாஃபோரிக் ராக்கும் கலந்த ஒரு இது தான் மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக். ஸோ இது என்னென்னா நேச்சுரலாகவே வந்து என்ன ஆகும்னா எரோட் ஆகும், அதாவது வாட்டராகவோ இல்லை ஏர் மூலயமாவோ வந்து இது அரிக்கப்பட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிளேஸில் அப்படியே டெபாசிட் ஆகி ரொம்ப நாள் லாங் பீரியட் டைம் வரைக்கும் அது அங்கேயே அப்படியே தங்கிடும். அதுக்கப்புறம் அது அப்படியே ப்ரெஷர்னால் ராக்காக ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து சாண்ட்ஸ்டோன், ஷால், கிளே, இதெல்லாம் வந்து இந்த மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்கோட டைப்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க லைக் வந்து மெக்கானிக்கல் வெதரிங் அப்படின்னு படிச்சிருப்பீங்க லாஸ்ட் இதுவில். ராக் வந்து மஷ்ரூம் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த ஏர் போயிட்டு இது பண்ணுறனால. ஸோ அதுதான் வந்து இது செடிமெண்ட்ரி ராக். ஓகேவா? மஷ்ரூம் ராக்கெல்லாம் படிச்சிருப்பீங்களா அது. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக். தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை participating of minerals from water. It is formed usually through evaporation of chemical rich solution. These rocks are called as evaporated. Rock salt is example of these kinds. So கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்னா என்னன்னாக்கா லைக் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறது வந்து கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக் சொல்லுவாங்க. அதாவது வந்து அதில் இருக்கிற கெமிக்கல்லாம் என்னாகும், எவாப்ரேட் ஆகும். அந்த ராக், அந்த செடிமெண்ட், அந்த மண்ணில் வந்து இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகி அது ஒரு இதுவாக மாறும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ராக் சால்ட், அது வந்து இதோட எக்ஸாம்பிள். அண்டர்ஸ்டுட்? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து மெட்டாஃபோரிக் ராக். The word metaphoric is derived from the two Greek word meta and morpha. So meta means a changes and morpha means a shape. அதாவது வந்து இந்த மெட்டாஃபரிக் வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்தது. இது ரெண்டு க்ரீக் வேர்டு. மெட்டானாக்கா சேஞ்சஸ் சொல்லுவாங்க, மார்ஃபானாக்கா ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. When igneous and sedimentary rocks are shaped to a high temperature and pressure, these type of rocks get altered to form a new kind of a rock called metaphoric rock. ஸோ ஆல்ரெடி அது ஒரு ஷேப்பில் இருக்கும். இது என்ன ஆகும்னாக்கா ஒரு சேஞ்சஸ்னால, ப்ரெஷர்னாலேயோ இல்லை ஹை டெம்பரேச்சர்னாலேயோ இது என்ன ஆகும், இன்னொரு ஷேப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து மெட்டாஃபரிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாஃபாரிசம் இஸ் 2 டைப்ஸ். மெட்டாஃபாரிசம் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து தெர்மல் மெட்டாஃபாரிசம், இன்னொன்று வந்து டைனமிக் மெட்டாஃபாரிசம். சரியா? ஸோ தெர்மல் மெட்டாஃபாரிசம்னா என்னென்னா, இஃப் த சேஞ்ச் இன் த ராக் இஸ் மெயின்லி காஸ்ட் பை ஹை ப்ரெஷர்னால் சேஞ்சஸ் ஆச்சுன்னா அது வந்து தெர்மல் மெட்டாஃபாரிசம் சொல்லுவாங்க. ஸோ அதே வந்து if the changes in the rock is mainly caused by high pressure, the process, அந்த ஹை ப்ரெஷரோட ப்ராசஸ் இருக்கு இல்லையா, சாரி, ஹை டெம்பரேச்சர் ஹையாக இருந்ததுன்னா அதை வந்து தெர்மல் மெட்டாஃபாரிசம் சொல்லுவாங்க. ப்ரெஷர்னால் உருவாச்சுன்னா அது டைனமிக் மெட்டாஃபாரிசம் சொல்லுவாங்க. நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், மெட்டாஃபாரிசம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து தெர்மல் மெட்டாஃபாரிசம், இன்னொன்று வந்து டைனமிக் மெட்டாஃபாரிசம். தெர்மல் மெட்டாஃபாரிசம்னா என்னென்னா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து டெம்பரேச்சர்னால், அதாவது வெப்ப மாற்றங்கள் நடக்கிறதுனால அந்த ராக்கோட இது ஷேப் மாறுச்சுன்னா அது வந்து தெர்மல் மெட்டாஃபாரிசம். அதே வந்து அந்த ஹை ப்ரெஷர்னால் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னா, ப்ரெஷர்னால் அழுத்தம், சரியா, ப்ரெஷர்னால் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னா அது வந்து டைனமிக் மெட்டாஃபாரிசம் சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டுட்? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டாஃபரிக் ராக் ஃப்ரம் இக்னோஷியஸ் ராக். ஸோ இந்த மெட்டாஃபரிசம் ராக் வந்து எப்படி இக்னோஷியஸ் ராக்லேருந்து மெட்டாஃபரிக்காக மாறுதுன்னா, ஒன்று வந்து எதெல்லாம் மாறுதுன்னா, கிரானைட் இன்டூ ஜினீஸ், கிரானைட் வந்து ஜினீஸாக மாறுது. ஓகேவா? பை த டைனமிக் மெட்டாஃபரிசம். அதே வந்து பாசால்ட் இன்டூ ஸ்லேட், பாசால்ட் என்ன ஆகுது, ஸ்லேட்டாக மாறுது. அது வந்து தெர்மல் மெட்டாஃபரிசம்னால அது சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டாஃபரிக் ராக்
ஃப்ரம் செடிமெண்ட்ரி ராக். செடிமெண்ட்ரி ராக்லேருந்து எப்படி மெட்டாஃபரிசம் ராக் மாறுதுனாக்கா, ஸ்டாண்ட்ஸ்டோன் வந்து என்னவா மாறுதுன்னா குவாட்ஸ் அப்படின்றதுல மாறுது. அதே மாதிரி ஷேல் வந்து ஸ்லேட்டாக மாறுது. ஓகேவா. கேரக்டர் ஆஃப் மெட்டாஃபரிக் ராக். ஸோ மெட்டாஃபரிக் ராக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குதுன்னா, மெட்டாஃபரிக் ராக்ஸ் ஆர் மோஸ்ட்லி கிறிஸ்டலைன் இன் நேச்சர். அது வந்து கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி தே கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட் பேண்ட் ஆஃப் அ லைட் அண்ட் டார்க் மினரல்ஸ். ஸோ இது எப்படி இருக்கும்னாக்கா ஆல்டர்னேட்டாக இருக்கும். லைக் வந்து மேலே வந்து லேயராக இருக்கும். ஸோ மேலே வந்து டார்க் கலராக இருந்தால் கீழே வந்து லைட் கலராக. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் கலரில் இருக்கும். அண்டர்ஸ்டுட். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து ராக் சைக்கிள். ஸோ எப்படி ராக் ஃபார்ம் ஆகுது. ஸோ igneous rocks are the primary rock formed first on the earth. ஸோ earthல வந்து ஒரு ராக் ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து igneous rock தான். These rocks are weathered, eroded, transported and deposited at some places from to form sedimentary rocks. ஸோ இந்த igneous rock தான் என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ்னால, அதாவது ஒன்று அது வந்து லைக் வந்து அரிப்புனாலேயோ இல்லை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ, இல்லை அதே பிளேஸில் வந்து டெபாசிட் ஆகி, அதாவது அழுத்தத்தால் இதுவாகிறது தான் வந்து இன்னொரு ராக்காக ஃபார்ம் ஆகுது. அதுதான் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். இந்த igneous ராக்ஸ் தான் ப்ரைமரி ராக் சொல்லுவாங்க. சரியா. ஸோ இது ஒன் வேர்ட்ஸில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. The igneous and sedimentary rocks are changed into metamorphic rock under the influence of temperature and pressure. ஸோ இந்த igneous ராக்கும் செடிமெண்ட்ரி ராக்கும் தான் என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர்னாலேயோ இல்லை ப்ரெஷர்னாலேயோ மெட்டாஃபரிக் ராக்காக சேஞ்ச் ஆகுது, உருவாகுது. ஓகேவா. ஸோ the metamorphic rock are also get disintegrated and deposits to form sedimentary rock. அதே மாதிரி இந்த மெட்டாஃபரிக் ராக்கும் என்ன ஆகுது, அதுவும் என்ன ஆகுது, அகெயின் அது வந்து டெபாசிட் ஆகி இன்னொரு இதுவாக ஃபார்ம் ஆகுது. அது இன்னொரு செடிமெண்ட்ரி ராக். செடிமெண்ட்ரி ராக்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து செட்டில் ஆகுது. ஓகேவா. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் igneous rock take place when there is an outflow of melted materials. ஸோ இந்த igneous rock எப்படி ஃபார்ம் ஆகுது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஒரு மெல்ட்டான இது தான் வந்து igneous ராக்காக ஃபார்ம் ஆகுது. Like this, the rocks of the earth crust keep on changing from one place to another, one from form to another form under various natural force and agents. These endless processes refer as a rock cycle. ஸோ அதே தான். இப்போ எப்படி ஃபஸ்ட்டு அது igneous-ஆக இருக்குது. ஸோ அது igneous-ல இருந்து இது என்ன ஆகுது, செடிமெண்ட்ரி ராக் ஆகுது. செடிமெண்ட்லேருந்து மெட்டாஃபரிக் ஆகுது. அகெயின் மெட்டாஃபரிக்லேருந்து திருப்பியும் செடிமெண்ட்ரி ஆகுது. திருப்பியும் செடிமெண்ட்ரிலேருந்து அகெயின் அது igneous ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லையா. ஸோ இதை தான் வந்து ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டுட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து யூசஸ் ஆஃப் அ ராக். Rock has been used by mankind throughout the history. Rocks are high valuable and important to almost all aspects of our economy. ஸோ ராக்ஸ் வந்து அதாவது ஹிஸ்ட்ரி, அதாவது ஒரு மனிதன் உருவானதுலேருந்தே வந்து என்ன பண்ணுறாங்க, ராக்ஸை தான் வந்து அதாவது மழையை தான் வந்து ஒரு பாறையை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லைக் எப்படி வந்து ஒரு பாறையை வச்சு அவங்க ஒரு கொகை உருவாக்குனாங்க. அதே மாதிரி வீல்ஸ் உருவாக்குனாங்க. தென் வந்து நிறையா வெப்பன்ஸ், ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்பீங்க, நிறைய வெப்பன்ஸ் அது அந்த பாறைகளை வச்சு தான் வெப்பன்ஸ் உருவாக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியிலருந்தே வந்து இந்த ராக்ஸ் தான் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக நிறையா யூஸ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு எக்கானமியாகவும் இருக்கட்டும், ஒரு மேன்கைனோட அவங்களோட லைஃபாக இருக்கட்டும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேல்யூபிளான ஒரு மினரல்னா அது ராக். ஓகேவா. ஸோ ராக்கு கூட. ஸோ த மினரல் அண்ட் மெட்டல் இன் ராக் ஹாவ் பீன் ஃபவுண்ட் எசென்ஷியல் டு ஹியூமன் சிவிலைசேஷன். ஸோ ஒரு ஹியூமனோட சிவிலைசேஷன்னா என்ன சொல்கிறது, டெவலப்மெண்ட். ஸோ ஒரு ஹியூமனோட டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா
அது மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் தான். ஓகேவா? ஸோ த ராக்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெனி பர்பஸஸ் இன் அவர் லைஃப் அண்ட் சம் ஆஃப் தெம்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ நம்ம இந்த ராக்ஸ் வந்து நிறைய பர்பஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் சிலது மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். சிமெண்ட், ஓகேவா? இன்னொன்று வந்து ரைட்டிங் சாக், ஓகேவா? இன்னொன்று ஃபயருக்காக நம்ம யூஸ் பண்ணுவாங்கல்ல லாஸ்ட் இன் ஹிஸ்ட்ரி, ஓகேவா? ஏர்லி ஏஜில். தென் பில்டிங் மெட்டீரியல்ஸ், தென் பாத் ஸ்க்ரப்பர், அதே மாதிரி ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அதுவும் வந்து இந்த சம் ராக்ஸ்னால எடுப்பாங்க. அதே மாதிரி க்ரப் ஸ்டோன், ஆர்னமெண்ட்ஸ், ரூஃபிங் மெட்டீரியல்ஸ், decorated materials. So these are valuable resources of minerals such as gold, diamond, sulfides, அப்புறம் வந்து கோல், அப்புறம் வேறு என்ன இருக்குது, இது எல்லாமே வந்து ராக் ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து யூசஸ் ஆஃப் அ ராக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன். ஸோ சாயில், இப்போது சாயிலை பற்றி படிக்க போகிறோம். சாயிலோட ஃபார்மேஷன் எப்படி ஆகுது அப்படின்னாக்கா, சாயில் வந்து பேரண்ட் மெட்டீரியல், கிளைமேட், ட்ராப்போகிராஃபி, ஆர்கானிசம்ஸ், டைம்ஸ், இது எல்லாமே கலந்து தான் ஒரு சாயிலோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ எப்படி சாயில் இது பண்ணுது? வாட் இஸ் சாயில்? சாயில்னா என்ன? சாயில் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், மினரல்ஸ், கேஸ், லிக்விட்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ் that together support a life. ஓகேவா? ஸோ ஒரு சாயில்னா என்னென்னா ஒரு மிக்சர் ஆஃப் இந்த எல்லாமே ஆர்கானிக் மேட்டராக இருக்கும், இல்லை மினரல்ஸு, கேஸு, லிக்விடு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு இது தான் வந்து சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயில் மினரல்ஸ் form the basis of soil. It is forms on the earth of surface of the earth. It is known as the skin of the earth. ஸோ ஒரு சாயில் வந்து earth surfaceல தான் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி ஒரு ஆக்ட் பண்ணுதுன்னா, ஒரு earthோட ஸ்கின் மாதிரி அது ஆக்ட் ஆகுது, அதோட ஒர்க். ஓகேவா? Soils are produced from rocks, parental material, through the process of weathering and natural erosion, water, wind, temperature change, gravity, chemical interaction, living organism and pressure differences all help break down parent materials. ஸோ ஒரு சாயில் வந்து எது பேரண்ட் மெட்டீரியல்னா சாயிலுக்கு ராக் தான். ஓகேவா? இப்போ படித்தோம் இல்லையா? ஸோ அந்த ராக்கில் இருந்து தான் என்ன ஆகுது, இந்த சாயில் உருவாகுது. இந்த சாயில் வந்து நேச்சுரலாக வந்து எரோட் ஆகிறது, டெம்பரேச்சர்னால அது தூள் பொடி ஆகிறது, அதே மாதிரி கிராவிட்டி மேலேருந்து கீழே விழுகிறது, கெமிக்கல் வேரியேஷன்ஸ், நிறைய கெமிக்கல் இன்டராக்ஷன்ஸ் நடக்கிறது. ஸோ ப்ரெஷரு, இதெல்லாமே வந்து அந்த ஒரு ராக்கை வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக பிரேக் பண்ணுது பேரண்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து. ஸோ இப்படி தான் வந்து சாயில் ஃபார்ம் ஆகுது. ஓகே? ஸோ இட் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் லூசன் மெட்டீரியல். அதாவது சொன்ன இல்லையா, குட்டி குட்டியாக பிரேக் ஆகி லூசன் மெட்டீரியல்ஸாக ஃபார்ம் ஆகுது. இன் கோர்ஸ் ஆஃப் they further break down into the fine particles, process release to the minerals block. ஓகே? ஸோ எல்லாமே அதான் கொஞ்சம் கொஞ்சமாக இது போய் அந்த லூசன் மெட்டீரியல்ஸ் இன்னும் ஃபைனாக, இன்னும் குட்டி குட்டி மெட்டீரியல்ஸாக டெவலப் ஆகி அதுதான் வந்து ஒரு சாயிலாக உருவாகுது. ஸோ வேர்ல்டு சாயில் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 5th December எவ்ரி இயர். ஸோ எவ்ரி இயர் வந்து வேர்ல்டில் வந்து சாயில் டே அப்படின்ட்டு 5th December சாயில் டே அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ சாயிலை பற்றி ஒரு சின்ன வீடியோ and its formation. The 5 natural elements are earth, water, air, fire. Among these, land is the most important one. The circumference of the earth is nearly about 25,000 miles, which is mainly surrounded by water. The remaining portion is filled with soil, rock and minerals. The most important factor for agriculture is soil. It takes about thousands of years for the formation of soil. So next topic வந்து composition of soil. இந்த சாயிலில் என்னென்னலாம் கலந்துருக்கோம்னாக்கா, the basic component of soils are mineral, organic matter, water and air. ஸோ பேசிக்காக, ஓகேவா, ப்ரைமரி இது என்னென்னா ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக்னாக்கா அந்த என்ன சொல்கிறது, இலை, அந்த
குச்சி இதெல்லாம் தான் ஆர்கானிக் மேட்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்கானிக் மேட்டர், வாட்டர், ஏர், இது 3 தான் பேசிக் மெட்டீரியல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்குதுன்னா 45% வந்து மினரல்ஸ் இருக்குது, 5% வந்து ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, 25% வந்து வாட்டரும் அண்ட் 25% ஆஃப் ஏர் இருக்குது. So it only generalize the fact the composition of soil varies from of the place to place in time to time. ஸோ இதுதான் வந்து ஆர்கானிக் தட் இஸ் சாயிலோட காம்போசிஷன். ஓகேவா? ஸோ ஒரு பிக்சர் கொடுத்துருக்க பாரு. ஸோ ஒரு சாயில் ஃபார்ம், அந்த சாயிலில் இதெல்லாமே கலந்து தான் வந்து இருக்கும். சாயில்ன்றது ஒரு சிங்கிள் இது கிடையாது. Soil composition. The basic components of soil are 45% of minerals, 25% of water, 25% of air, and 5% of organic matter. This 5% of organic matter consists of 80% of humus, 10% of roots, and 10% of organisms. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா சாயில் ப்ரொஃபைல். Soil profile is defined as the vertical section of the soil from the ground surface and extend down towards. ஸோ சாயிலோட ப்ரொஃபைல் எது வரைக்கும்னாக்கா அந்த வெர்டிக்கல் செக்ஷன், அதோட வெர்டிக்கல் இது எப்படி இருக்கும்னா கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் டவுன் டுவர்ட்ஸ் கீழே வரைக்கும் வந்து அதோட ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில். இந்த சாயிலை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சாயில்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தேர் ஃபார்மேஷன். அதோட எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அதோட ஃபார்ம், அது எந்த டைப்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குது, ஃபிசிக்கல் அது ஃபார்ம் எப்படி, அதோட கலரோட பேஸில், இல்லை ஃபிசிக்கலாக அது டெக்ஸ்சரோட பேஸில், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த சாயிலை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்ன மொத்தம் 6 மேஜர் டைப்பில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அலுவியல் சாயில், இன்னொன்று பிளாக் சாயில், நெக்ஸ்ட் ரெட் சாயில், லேட்ரேட்டட் சாயில், மவுண்டைன் சாயில் அண்ட் டெசர்ட் சாயில். புரிஞ்சுதா? Classification of soil. Soil are classified on the basis of their formation, color, physical and chemical properties. They are alluvial soil, black soil, red soil, laterite soil, mountain soil and desert soil. Alluvial soil. These soil are found in the river valleys. These are formed by the deposition of silt by the running water. It is suitable for the cultivation of sugarcane, jute, rice, wheat and other food crops. Black soil. These are formed by the weathering of igneous rock. It is ideal for growing cotton. Red soil. These are formed by weathering of metamorphic rocks and crystalline rocks. It is not a fertile soil. It is suitable for millet cultivation. Laterite soil. These soil are found in the region which experienced alternate conditions. It is suitable for plantation crops of tea and coffee. Mountain soils. These soil are found over the slopes of mountain. However, the characteristics of soil differs from region to region based on their altitude. Desert soil. These soils are porous and saline. It is infertile, not so successful for agriculture. The soil erosion. Soil erosion is the removal or destruction of the top layer of soil by natural force and human activities. ஸோ அதாவது வந்து சாயில் எரோஷன்னா அரிப்பு. ஓகேவா? ஸோ இந்த சாயில் அதாவது ரிமூவ் பண்ணுறது, மூவல் ஒரு பிளேஸ்லேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறத சாயில் எரோஷன் சொல்லுவாங்க. அதாவது டாப் லேயராகவோ இல்லை பாட்டம் ஆஃப் த ராக்லேயோ வந்து அது ஒரு ரிமூவ் பண்ணும். அதை தான் வந்து சாயில் எரோஷன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து பை நேச்சுரலாகவோ இல்லை ஹியூமன்னாலேயோ இது நடக்கும். இந்த சாயில் எரோஷன் ரெடியூஸ் த
fertile of soil, which is reduce the agricultural productivity. Running water and winds are the major agents of soil erosion. Sheet erosion, reel erosion and gully erosions are the major types of soil erosions. So the soil erosions என்னன்னா மோஸ்ட்டாக வந்து அக்ரிகல்ச்சரல் இதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரெடியூஸ் பண்ணுது, அக்ரிகல்ச்சரல் இதுவை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மேஜர் ஏஜெண்ட், இந்த சாயில் எரோஷன் எதனால மேஜர் இது காரணம் என்னென்னா வாட்டர், ரன்னிங் வாட்டர்னால தான் வந்து இந்த சாயில் எரோஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க சாயில் எரோஷனோட. இது ஷீட் எரோஷன் சொல்கிறாங்க, ரீல் எரோஷன், கல்லி எரோஷன் அண்ட் மேஜர் கல்லி எரோஷன். இந்த 3 தான் வந்து மேஜர் டைப் ஆஃப் எரோஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த சாயில் எரோஷன்ஸ் எதனால வருதுன்னா லேக் ஆஃப் என்ன சொல்கிறது ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் இல்லைன்னா இந்த சாயில் எரோஷன்ஸ் நடக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து எதுவுமே இல்லைன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வந்து வச்சு ஒரு இதில் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு வாட்டரை வந்து ஃப்ளோ பண்ணால் அந்த வாட்டர் என்னாகும், அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போகும். ஸோ அதே ஒரு இடத்துல வந்து ஒரு தடுப்பு மாதிரி வச்சு வாட்டர் ஃப்ளோ பண்ணால் வெறும் வாட்டர் மட்டும் தான் போகும், அங்கே இருக்கிற மற்ற மெட்டீரியல்ஸ்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த இது வந்து ட்ரீஸ் வந்து சாயில் எரோஷனை தடுக்கிறதுக்காக பயன்படுது. அண்டர்ஸ்டுட்? Soil erosion. It is the removal of top layer of soil by natural forces or by human activities. Layers of soil. The soil consists of 5 layers, namely organic layer, topsoil, subsoil, parent material and bedrock. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து சாயில் கன்சர்வேஷன்னா எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எவ்வளோ அதை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சாயில் கன்சர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் த சாயில் ஃப்ரம் எரோஷன் டு மெயின்டைன் இட்ஸ் ஃபர்டிலிட்டி. ஸோ ஒரு ஃபர்டிலிட்டி, அதோட வளத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், சாயில் எரோஷன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இங்கே. த மெத்தட் தட் ஆர் வைட்லி practice for conserving soils or afforestations, controlled grazing, construction of dam, crops rotations, strips farmings, contour plugging, trace farming, checking, shifting, cultivation, windbreaks, etc. ஸோ இதுதான் வந்து சாயில் எரோஷனை தடுக்கிறதுக்கான ஒரு வழி. ஓகேவா? அஃபார்ட்ரேஷன்னாக்கா மரத்தை வளர்க்குறது தான் அஃபார்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி கிராசிங்னாக்கா என்ன சொல்கிறது கண்ட்ரோல்டு கிராசிங் அப்படின்னு அது சொல்கிறாங்க. தென் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது சொல்கிறாங்க. தென் க்ராப் இது பண்ணுறது, ஃபார்மிங், நிறைய அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ப்ளக்கிங்னாக்கா ஏர் உழுகுறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் என்ன ஆகுதுனாக்கா இந்த எரோஷனை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டுட்? ஸோ நவ் லாஸ்ட் டாபிக் யூசஸ் ஆஃப் சாயில். ஸோ நம்ம சாயிலை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன யூசஸ் இருக்குது. சாயில் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேயே சாயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ பேசிக் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் தி பிளான்ட் க்ரோத் அண்ட் சப்போர்ட்ஸ் வேரியஸ் லைஃப் ஃபார்ம் ஆன் தி எர்த். ஸோ ஒரு பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்குமா இருக்கட்டும், இல்லை ஒரு எர்த்தில் இருக்கிற எவ்ரி லிவிங் ஆர்கானிசத்துக்காக இருக்கட்டும், இந்த சாயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேவையான ஒரு இது மினரல்ஸ். ஓகேவா? The minerals present in the soil enhance the nourishes of crops and plants. ஸோ இந்த சாயிலில் இருக்கிற மினரல்ஸ் வந்து கிராப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸை வந்து என்ஹான்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான வேலை அதோட இது. ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் ஆஃப் செராமிக் ஆர் பாட்ரி. அது மட்டும் இல்லாமல் செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாம் லைக் மண்ணால் இது பண்ண செராமிக் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க, அது பண்ணுறதுக்கும். அதே மாதிரி பாட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த என்ன சொல்கிறது பானை, அந்த மாதிரி சட்டி அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கும் வந்து சாயில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக
தேவைப்படும். இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான இது எதுக்குனாக்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா, கைவிடை பொருட்கள் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் வந்து இந்த சாயில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இட் ஆக்ட் அஸ் அ நேச்சுரல் ஃபில்டர் ஆஃப் தி வாட்டர் அண்ட் பியூரிஃபைட் இட். அது மட்டும் இல்லாமல் வாட்டர்ஸை வந்து நேச்சுரலாக நம்ம ஃபில்டர் பியூரிஃபை பண்ணுவோம் இல்லையா. வாட்டர் எவ்வளோ டர்ட்டாக இருந்தாலும் இந்த சாயில் மேலே லேயராக போட்டு அதுக்கு மேலே அந்த வாட்டர் ஊற்றி இது பண்ணோன்னா அந்த வாட்டர் வந்து ரொம்ப பியூராக வந்து நமக்கு கிடைக்கும், பியூரிஃபை ஆகி கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து இது அந்த வேலையும் சாயில் செய்யுது. Soil supports ecosystem and play an important role in the land management. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கோசிஸ்டம், ஒரு நம்மளோட எக்கோசிஸ்டம்ஸை வந்து சாயில் தான் வந்து கரெக்டாக பாதுகாக்குது. அதே மாதிரி லேண்டையும் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் வந்து இந்த சாயிலோட வேலை தான். ஓகேவா. Uses of soil. The mineral present in the soil enhances and nourishes the crops and plants. It is used in making of ceramics or pottery. It is a source of materials for construction and handicraft works. It acts as a natural filter of water and purifies it. Soil supports ecosystem and play an important role in land management. Then the rocks and soils are the important renewable natural resources. Both of them play an important role in every life of human beings as well as economic development. So already தெரியும் renewable resources ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று renewable resources, இன்னொன்று வந்து நான் renewable resources. ஸோ சாயிலும் ராக்கும் வந்து renewable resources. ஓகேவா, நேச்சுரல் renewable resources. ஸோ இது வந்து ரொம்ப எல்லாத்தோட ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், இல்லை எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு லிவிங் ஆர்கனைசேஷனுக்கும் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அவங்களோட டே டு டே லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. Nowadays rock based on companions or increase which provide employment to the sizable populations. ஸோ இந்த இப்போல்லாம் என்ன ஆகுதுனாக்கா, ஸோ நிறையா வந்து எம்ப்ளாய்மெண்ட் இதுவாக இருக்கட்டும், இல்லை பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒவ்வொரு இதுவுக்கும் வந்து ஒரு ஜாப் மாதிரி கூட ஆஃபர் இது பண்ணுறது வந்து இந்த ரிசோர்ஸஸ் வச்சு தான். ஓகேவா. ஸோ சாயில் ஆக்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் அதர் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அஸ் இந்தியா இன் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி, த ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில் ரிசோர்ஸஸ் வில் லீட் டு சஸ்டைனபிள் ஃபுட் ப்ரொடக்ஷன் பிசைட்ஸ் இட்ஸ் யூஸ் ஆஃப் வேரியஸ் அதர் பர்பஸ். ஸோ த சாயில் ரிசோர்ஸஸ் மஸ்ட் பி கன்சர்வ்டு. ஸோ இந்தியா வந்து நம்மளோட கண்ட்ரி வந்து எப்படின்னா அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி இருக்கிறனால ஸோ நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்டை வந்து கரெக்டாக நம்மளோட ஃபுட் சஸ்டைனபிளாக இருக்கணும், ப்ராடக்ட் வந்து கரெக்டாக நம்ம எல்லாத்துக்குமே பர்பஸாக நிறைய இதுவாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து சாயிலை வந்து கன்சர்வ் பண்ணுறது, நம்ம காக்கிறது நம்மளோட வேலை. ஸோ எப்படி பாதுகாப்பீங்க? லேண்டை வந்து பொல்யூட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ பொல்யூஷன்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும், லேண்ட் பொல்யூஷன்னா என்னன்றது தெரியும். ஸோ அந்த லேண்ட் பொல்யூஷன் எதனால பொல்யூட் ஆகிறதும் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸோ நம்ம வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இந்த பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட லேண்டை வந்து நம்ம பாதுகாத்து வந்தோம்னா நமக்கு வந்து பின்னாடி இப்போ நம்ம வந்து ஃபுட்டு ஓகே நம்ம சாப்பிட்றோம், நம்ம இப்போவே வந்து நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நமக்கு கிடைக்கிறது கிடையாது. எல்லாமே வந்து கெமிக்கல் பேஸ்டாவோ இல்லை ஒரு ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணியோ தான் வந்து நமக்கு ஃபுட்டு கிடைக்கிது. அது வந்து ப்ராப்பர் ஃபுட்டு கிடையாது. ஸோ நம்மளோட ஜெனரேஷன் டைம்லேயே வந்து நமக்கே இப்படி இருக்கும்போது ஸோ நமக்கு அடுத்து வர ஜெனரேஷனை பற்றியும் நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஸோ அவங்களுக்கும் வந்து ப்ராப்பர் ஃபுட்டு சேரணும்னா நம்ம லேண்டை வந்து கன்சர்வ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். லேண்டு, வாட்டர், இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணால் தான் நம்மளும் அதை யூஸ் பண்ணுவோம், நமக்கு பின்னாடி வர ஜெனரேஷனும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டுட்?